இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல பகவான் 4 தியரிஸ் பத்தி சொல்றார். ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா சூப்ரா காஸ்மிக் தியரி. என்ன அதுல இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரியாலிட்டி, அதாவது அந்த அனைத்திற்கும் காரணமாக உள்ள பரம்பொருள், அது அப்கோர்ஸ் அது அப்சல்யூட்டா இருக்கு. அது இங்கு நாம் இருக்கக்கூடிய எந்த விதமான இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அதனுடன் எத்தகைய தொடர்பும் இல்லாமல் இருக்கின்றது. அதாவது நம்முடைய புவி வாழ்க்கைக்கும் அந்த பரம்பொருளுக்கும் ஒரு ஆக்டிவ் ரிலேஷன்ஸ் கிடையாது என்று கூறுகின்றது. இரண்டாவது தியரி என்ன சொல்கின்றது என்றால், நாம் வாழ்கின்ற இந்த புவிதான் ஒரே மெய்மை. there is no other truth. மற்ற விஷயங்கள் குறித்த ப்ரூஃப் நமக்கு இல்லை. நாம பார்க்கக்கூடிய அந்த மேட்டர், சடப்பொருள் தான் டாமினேட்டிங் பிரின்சிபிளா இங்கு செயல்படுகின்றது என்கின்ற இரண்டாவது தியரி. மூன்றாவது என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இடையில, அதாவது எல்லாம் இந்த உலகம் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள நிலை, இந்த புவி, இதற்கு இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த நிலை, அதில் உள்ள அந்த உலகங்கள், நம் கண்ணுக்கு புலப்படாத உலகங்கள், சூப்ரா பிசிக்கல். சூப்ரா பிசிக்கலை பத்தி தான் இதெல்லாம் அந்த மூன்றாவது தியரி சொல்லுது. உலகத்திற்கு, புவி உலகத்திற்கு, சட உலகத்திற்கு மேலுள்ள உலகங்கள் குறித்து குறிப்பிடுவதுதான் இந்த மூன்றாவது தியரி. அது அந்த மேலுள்ள உலகங்கள் நம் வாழ்வினுடன் தொடர்பு கொண்டுள்ளன, வாழ்வில் தலையிடுகின்றன என்பதுதான் மூன்றாவது தியரி. நான்காவது தியரி தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அந்த இன்டெகிரல் தியரி. இந்த இன்டெகிரல் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 தியரிஸ் நம்ம பார்த்த அனைத்தையுமே அவைக்கு உட்பட்ட நிலையில் நியாயம்தான். அது எப்படி மூன்றையும் சிந்தசைஸ் பண்றது, மூன்றையும் எவ்வாறு ஒருங்கிணைந்து பார்ப்பது என்பது குறித்து தான் நான்காவது தியரி. லாஸ்ட் செஷன்ல நம்ம பேராகிராஃப் 18 பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த அந்த செகண்ட் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், காஸ்மிக், புவி சார்ந்த வாழ்வு குறித்த அந்த கோட்பாட்டை நாம் பார்ப்போம். பேராகிராஃப் 19 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 16, the integral knowledge and the aim of life, 4 theories of existence, paragraph 19. The cosmic terrestrial view, which we may take next as the exact opposite of the supracosmic, considers cosmic existence as real. It goes farther and accepts it as the only reality, and its view is confined ordinarily to life in the material universe. God, if God exists, is an eternal becoming. Or, if God does not exist, then nature, whatever view we may take of nature, whether we regard it as a play of force with matter, or a great cosmic life, or even admit a universal
impersonal mind in life and matter is a perennial becoming. Yes. Explanation. The second theory is cosmic terrestrial. It is the exact opposite of the supracosmic theory. It considers cosmic existence as real. It accepts it as the only reality. Its view is confined to life in the material universe. According to this theory, God, if exists, is an eternal becoming. Or if God does not exist, then nature is a perennial becoming. Here, we may regard nature as a play of force with matter, or a great cosmic life, or a universal impersonal mind in life and matter. Parallel paragraph by Sri M.P. Pandit. The second theory is just the opposite. It holds that this world in which we live, this universe, is the reality. There is no other truth. We may talk about other worlds, but of them we have no proof. We know that matter is the dominating principle of this world of life and mind. This is the terrestrial world. Terrestrial comes from the word terre, meaning earth. So the earth-based world is the sole reality. All else is a figment of imagination, speculation. Concrete reality is here and now here, nowhere else. Is here and nowhere else. Thus, opposed to the supracosmic theory, there is the terrestrial theory. Sri M.P. Pandit talks on the Life Divine, Volume 2, page 310. Thank you, sir. Thank you. முதல் கோட்பாட்டில் என்ன பார்த்தோம்? எல்லாமே இந்த புவி இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டுள்ள நிலையில இருப்பதுதான் மெய்மை. மற்றபடி வேற எதுக்குமே சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. இந்த உலகங்களுக்கோ புவி சார்ந்த வாழ்விற்கோ அதில் உள்ள மனிதர்களுக்கோ எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு ரியாலிட்டியும் கிடையாது, எந்த விதமான ஒரு மெய்மையும் கிடையாது என்று அந்த ஃபர்ஸ்ட் தியரி, மோஸ்ட்லி புத்திஸ்ட் அண்ட் மாயாவாதிக் கோட்பாடுகள் எல்லாமே இதைத்தான் கூறுகின்றன. எவையெல்லாம் அந்த மாயாவாதிக் கோட்பாடு அதை ஒட்டி தழுவி வந்துள்ள மற்ற கோட்பாடுகளும் இந்த கருத்தை தான் கொண்டுள்ளன. அதாவது இண்டிவிஜுவலுக்கு ஆஸ் சச் அதற்கென்றே ஒரு முக்கியத்துவம் கிடையாது என்கின்ற ஒரு தியரி. ரெண்டாவது தியரி பார்க்குறோம். அது சாதாரணமாக மனிதர்கள் இந்த புவிசார் வாழ்வு ஒன்று மட்டுமே உண்மை என்று நம்பி இருப்பவர்கள், அவர்களுடைய கோட்பாட்டை இங்கே குறிக்கின்றது. விஞ்ஞானிகள் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்ட் இருக்கலாம். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? நான் பூமியில இருக்கிறேன், இதுல என் வாழ்வு இருக்கின்றது, எல்லா விஷயங்களையும் நான் நேரடியாக ஐம்புலன்களின் மூலமாக உணர்கின்றேன், இதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது என்று அவர்கள் கூறுவார்கள். அதுதான் இந்த செகண்ட் தியரி, காஸ்மிக் டெரஸ்ட்ரியல். அதில் அவங்க ஈவன் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க இன்ஃபேக்ட் இந்த இயற்கை கடவுள்னு ஒன்று இருந்தாலும் கூட அதுவும் இந்த இயற்கை தான் கடவுள் என்றும் அவர்கள் கூறுவார்கள். ஈவன் கடவுள் ஒன்று இருந்தாலும் இங்கு தொடர்ந்து வெளிப்பட்டு இருக்கும் அதுதான் அந்த இறையம்சம். கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் எதை கடவுளினுடைய ஒரு அம்சம் என்று கூறுவார்கள்? நம் கண்ணால் காணும் விஷயங்கள்
தொடர்ந்து வெளிப்பட்டு இருக்கும் இந்த இயற்கை, இவைகள்தான் கடவுள் என்று அவர்கள் கூறுவார்கள். கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை ஒரு கால் ஏற்றுக்கொண்டால், எல்லாமே இந்த வெளிப்பாடாக இருக்கும் இந்த விஷயங்கள், இந்த புவியில் இருக்கும் விஷயங்கள் அதுதான் இறையம்சம், அதுதான் இறையம்சம் பொருந்தியது என்று கூறுவார்கள். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். தொடர்ந்து வெளிப்பாட்டில் இருக்கும் இந்த உலகம், அது ஒன்றுதான் உண்மை. ஈவன் இயற்கை, இந்த நேச்சர் என்று கூறுகின்றோமே, அதுவும் என்ன அப்படின்னா, சடப்பொருளினுடன் அந்த ஒரு சக்தி தொடர்பு கொண்டு ஏற்படுத்தும் ஒரு விளையாட்டு அல்லது இயக்கம்தான் நாம் இயற்கை என்று அழைப்பது என்று கூறுவார்கள். எதை நம்ம இயற்கை என்று அழைக்கின்றோமோ அது அந்த சக்தி சடப்பொருளுடன் தொடர்பு கொண்டு ஏற்படுத்தும் ஒரு விளையாட்டு அல்லது இயக்கம் என்று கூறுவார்கள். அல்லது இந்த பிரபஞ்சம் தழுவிய ஒரு வாழ்வு, காஸ்மிக் லைஃப், அல்லது இந்த பிரபஞ்சம் தழுவிய ஒன்று எவ்வித தனிநபர் சார்பும் இல்லாத ஒரு பெருமனம், ஒரு இம்பர்சனல் மைண்ட், அதுதான் இந்த புவியில் இருப்பது, அதுதான் நேச்சர் என்றும் கூறுவார்கள். ஈவன் இயற்கையை கூட அவர்கள் அவ்வாறு தான் கூறுவார்கள். ஆகையினால இந்த தேரி பார்த்தோம் அப்படின்னா, இது முற்றிலும் இந்த முதல் கோட்பாட்டிற்கு முற்றிலும் எதிரான ஒரு கோட்பாடு. இந்த உலகம்தான், இதை தவிர வேறு எந்த விதமான எதுவுமே உண்மை கிடையாது என்று கூறும் இந்த கோட்பாடு. இதை விஞ்ஞானிகள், மெட்டீரியலிஸ்ட், பொருள் முதல்வாதிகள், யோகாயுதம் பேசுறவங்கெல்லாம் இதை தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம சூப்ரா பிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலோ, இதற்கு மேலே சச்சிதானந்தம் என்று இருக்கின்றது, பிரம்மன் என்று ஒன்று இருக்கின்றது, அதுதான் அனைத்தையும் படைத்தது என்று கூறினாலோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைத்திற்குமே நிரூபணத்தை அவர்கள் நாடுவார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சடப்பொருள் தான் இந்த உலக வாழ்வில் பிரதானமாக இருக்கின்றது, அது ஒன்றுதான் உண்மை என்று அவர்கள் கூறுவார்கள். புவியை சார்ந்திருக்கும் இந்த உலகம், அது ஒன்றுதான் ஒரே மெய்மை என்று கூறுவார்கள். மற்ற அவை அனைத்துமே அவர்கள் எவ்வாறு அவர்கள் பார்ப்பார்கள் என்றால், எல்லாமே மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய வெறும் ஊகம்தான் என்று அவர்கள் பார்ப்பார்கள். திடமான ஒரு மெய்மை என்றால் இந்த உலகம்தான், வேறு எதுவுமே கிடையாது என்று கூறுவார்கள். ஸோ இது இந்த இரண்டாவது கோட்பாட்டை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கலாமா சார்? எஸ். ஓகே. Earth is the field, or it is one of the temporary fields. Man is the highest possible form, or only one of the temporary forms of the becoming. Man individually may be altogether mortal. Mankind also may survive only for a certain short period of the Earth's existence. Earth itself may bear life only for a rather longer period of its duration in the solar system. That system may itself one day come to an end, or at least cease to be an active or productive factor in the becoming. The universe we live in may itself dissolve or contract again into the seed state of its energy. But the principle of becoming is eternal.
or at least as eternal as anything can be in the obscure ambiguity of existence. Thank you. Explanation. According to this theory, Earth is the field, or it is one of the temporary phase. Man is the highest possible form, or only one of the temporary forms of the becoming. Man may be individually mortal. Mankind also may survive only for a certain short period of the Earth's existence. Earth itself may bear life only for a rather longer period of its duration in the solar system. The solar system may itself one day become into an end. The universe we live in may itself dissolve or contract again into the seed state of its energy. But the principle of becoming is eternal. Thank you, sir. Thank you. பொதுவா இந்த இந்த கருத்து பொதுவாக நிலவுகின்றது. ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், இந்த புவிசார் வாழ்வு, இந்த சடப்பொருளை சார்ந்து இயங்கும் வாழ்க்கை, இதை தவிர வேறு எதுவுமே மெய்மை இல்லை, உண்மை இல்லை என்று கூறுகின்றோம். அதே சமயம் வேறொரு கருத்தும் கூறப்படுகின்றது, விஞ்ஞானபூர்வமாகவும் கூறப்படுகின்றது. என்ன அப்படின்னா, இந்த புவி ஒரு நிரந்தரமானதா, இந்த புவி எர்த் அது நிரந்தரமானதா, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயமா என்றால் அதுவும் இல்லை என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். உலகம் ஒரு காலத்திற்கு இருக்கும், அப்புறமா அதுவும் காணாமல் போய்விடும், அழிந்து போய்விடும் என்ற கருத்தும் கூறப்படுகின்றது. அதனால்தான் Earth is a field or it is one of the temporary fields என்று கூறப்படுகின்றது. ஒருபுறம் நாம் என்ன கூறுகின்றோம், இந்த புவிசார் வாழ்வு அதுதான் உண்மை என்று கூறுகின்றோம். மறுபுறம் வேறு ஒரு கருத்தும் நிலவுகின்றது. புவி என்பது ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பு தான். நோ டவுட், மனிதன் என்பது தோன்றியுள்ள வடிவத்திலேயே அவன்தான் ஒரு அதி உன்னதமான, அந்த வெளிப்பாட்டில் எவ்வளவு ஒரு அதி உன்னதமான வெளிப்பாடாக இருக்க முடியுமோ, வடிவத்தை தாங்கிய வெளிப்பாடாக இருக்க முடியுமோ, அது மனிதன்தான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றது. அல்லது எவ்வளோ வடிவங்கள் தோன்றி மறைந்துள்ளன இந்த உலகத்தில், அதில் மனிதனும் ஒரு வடிவம்தான், அந்த வெளிப்பாட்டின் காரணமாக ஏற்படும் ஒரு வடிவம்தான் என்று கூறப்படுகின்றது. மனிதன் உட்பட்டவன் தான் இல்லையா? மனிதன் அழிவுக்கு உட்பட்டவன் தான், மரணத்திற்கு உட்பட்டவன் தான். தனிப்பட்ட ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு உட்பட்டவன் தான். ஆனால் மனித குலம் என்பது ஒரு தனி மனிதனுடைய மறைவிற்கு பின்பும் மனித குலம் என்பது தொடர்ந்து இருக்கின்றது. இந்த கருத்தையும் அது ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் இந்த மனித குலம் கூட தொடர்ந்து இருந்தாலும் அதுவும் ஒரு காலத்திற்குத்தான் இந்த புவியில் இருக்கும் என்று கூறுகின்றது. இதெல்லாம் பொதுவாக விஞ்ஞான பூர்வமாக கூறப்படும் கருத்துக்களைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு புறம் இந்த கருத்தினுடைய இந்த இரண்டு பக்கங்களையும் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு பக்கம் ரியல்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் அதனுடைய டெம்பரரி நேச்சரையும் நம்ம சொல்றோம். அதுதான் சொல்றாரு இங்க. மனிதன், தனிப்பட்ட மனிதன் என்பவன் அழிந்து விட்டாலும் மனித குலம் என்பது மீண்டும் மீண்டும் இருக்கும். புவியினுடைய அந்த குறுகிய காலம், புவி என்பது புவியினுடைய வாழ்வு என்பது குறுகிய காலம் இருந்தாலும் புவியினுடைய இருப்பே குறுகிய காலம். அந்த ஒட்டுமொத்த இருப்புல, பிரபஞ்சத்தில் புவியினுடைய இருப்பு குறுகிய காலம் என்று நாம் நினைத்தாலும் கூட அதில் மனித குலம்
மீண்டும் மீண்டும் தொடரும், நீடிக்கும் என்கின்ற ஒரு கருத்து. புவி மனித வாழ்வை எந்த அளவிற்கு புவி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த மனித வாழ்வை அது தாங்கி நிற்கும் ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம்ல, இந்த சோலார் சிஸ்டத்துல, சூரிய மண்டலத்துல புவி எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மனித வாழ்வும் அங்கு இருக்கும். ஈவன் அந்த சோலார், விஞ்ஞானிகள் என்ன கூறுகின்றார்கள், சூரியன் ஒரு காலத்துல அதனுடைய ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும், இட் வில் பிகம் அ டெட் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், சோலார் சிஸ்டமே இருக்காது. ஸோ இந்த கருத்தெல்லாம் பகவான் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, எந்த கருத்து எந்த கருத்து புவிதான் உண்மை என்று கூறுகின்றதோ அதே சிந்தனை அதில் உள்ள அந்த நிலையற்ற தன்மை, அதில் உள்ள எதிர்மறையான பண்புகளையும் அது கூறுகின்றது என்பதை கூறுகின்றார். இப்ப முதல்ல பார்த்ததுலயும் என்ன ஒரு கருத்தை பார்க்கிறோம், தனி மனிதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கூறல. எதற்காக தனி மனிதன் படைக்கப்பட்டுள்ளான், அதற்கான காரணத்தை நம்ம விடை கிடைக்கல அந்த சூப்பரா காஸ்மிக் தியரியில. இரண்டாவது பார்க்கிறோமே, இதுலயும் நமக்கு கிடைக்கல. அந்த கருத்தை தான் பகவான் வலியுறுத்துகின்றார். இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தோன்றுகின்றது, மறைகின்றது, மனிதன் மறைகின்றான், மனித குலம் தழைக்கின்றது, புவி இருக்கின்றது, புவி ஒரு காலத்தில் மறையக்கூடும். சூரிய மண்டலமும் இருக்கின்றது, சூரிய மண்டலம் ஒரு காலத்தில் அதுவும் இல்லாமல் போய்விடும். பிரபஞ்சமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல எவ்வாறு பிரபஞ்சம் எப்படி பிக் பேங் தியரியில அந்த ஃப்ரிக்ஷன், அதன் மூலமாக அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், அதன் மூலமாகத்தானே தோன்றியது பிரபஞ்சம். அவ்வாறு மீண்டும் அந்த பிரபஞ்சமும் இல்லாமல் போய்விடும். எல்லாமே ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீட் ஸ்டேட் ஆஃப் இஸ் எனர்ஜி, ஒரு விதை போன்ற ஒரு அமைப்பில் காணப்படுகின்றது. இது பகவான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த பொருளுடன் இந்த எனர்ஜி அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்துள்ளார். அது வெறும் பிசிக்கல் எனர்ஜி கிடையாது. அதற்காகத்தான் பகவான் ஏன்னா இந்த வேதத்திலையும் இதுதான் கூறப்படுகின்றது. எல்லாமே சீட் ஸ்டேட்ல தான் ஆரம்பத்துல இருந்தது, அதிலிருந்து தோன்றியது தான் அதனுடைய சிற்சக்தி வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் என்று கூறப்படுகின்றது. அதனால ஆரம்பத்துல என்னவா இருந்தது அப்படின்னா அந்த சீட் ஸ்டேட்ல அந்த பரம்பொருளினுடைய சக்தி, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. மீண்டும் அதே நிலைக்கு அந்த பிரபஞ்சம் திரும்பிவிடும். ஆனால் இந்த மீண்டும் மீண்டும் தோன்றுதல், பிகமிங் என்பது சாஸ்வதமானது. அதாவது அந்த விதி, எந்த விதி சாஸ்வதமானது என்றால் அந்த வெளிப்படுதல், பிகமிங், மேனிஃபெஸ்டேஷன் என்பது சாஸ்வதமானது. நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்வு எப்படின்னா நமக்கு தெளிவற்ற தன்மையில் தான் இருக்கின்றோம். நோ டவுட் மேற்புறத்தில் பார்க்கும் பொழுது அது அப்ஸ்கியூரா இருக்கு, ஒரு ஆம்பிகுவிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது மேற்புறத்திலிருந்து பார்க்கும் பொழுது சர்ஃபேஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல உலக வாழ்வின் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அதற்கு பின்னால் உள்ள காரணத்தை நம்மால புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்பர் 1 அப்ஸ்கியூரா இருக்கு, தெளிவற்ற நிலையில் இருக்கு. இரண்டாவது ஆம்பிகுவிட்டி, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு இந்த புவி வாழ்வுல. இருந்தாலும் இந்த வெளிப்படுதல் என்பது ஒரு சாஸ்வதமான ஒரு நிலையாக இருக்கும் என்று இங்க குறிப்பிடப்படுகின்றது. இதுல எதுக்கு ஸ்ட்ரெஸ் இந்த இரண்டாவது தியரியில எதுக்கு ஒரு அழுத்தம் தரப்படுகின்றது என்றால், என்னதான் எல்லா விஷயங்களும் தோன்றி மறையக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அந்த வெளிப்படுதல், இந்த பிகமிங் அப்படிங்கிறது பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது இங்க, அதாவது பிகமிங் என்றால் அந்த இந்த வெளிப்படுதல் என்பது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. இதுல இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா
இந்த புத்திஸ்ட் தியரியும் கிட்டத்தட்ட இந்த தியரி தான். புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரு எனர்ஜியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். கண்டினியூஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் மனிதனுடைய இருப்பு எல்லாமே. ஒன்ஸ் அந்த எனர்ஜி எந்த காரணத்திற்காக அந்த ஃப்ளக்ஸ் ஆஃப் எனர்ஜி, அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு எந்த காரணத்திற்காக தொடர்ந்து அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த செயின் எப்போ முடிந்து போகுதோ அப்போ எல்லாமே இல்லாமல் போய்விடும் என்று புத்திஸ்டும் இந்த கருத்தை கூறுகின்றார்கள். இதுல என்ன நம்ம ஒரு மிஸ்ஸிங் லிங்க் என்ன இருக்குன்னா, எதற்காக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான், மனிதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கெல்லாம் இதுல நம்மளுக்கு விடை கிடைக்கல. மனிதன் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டுள்ளான். எல்லாமே வந்து ஒரு உயர்வான இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. இந்த உலகம் வந்து ஒரு விபத்து கிடையாது. இப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விபத்து போல காணப்படுகின்றது. எதுக்குமே நோக்கம் இல்லை, எல்லாமே மெக்கானிக்கல் ஆக்ஷன் தான். அதை தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, சிக்னிஃபிகன்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு இது படிக்கும் பொழுது தெரியுது. அதுதான் இந்த செகண்ட் தியரியினுடைய வீக்னஸ். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கின்றது. தெர் இஸ் அ பர்பஸ் டுவர்ட்ஸ் விச் இந்த புவி, இந்த மனிதன், இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளனவை ஒழிய ஏதோ வெளிப்படுதல், மீண்டும் மறைதல், மீண்டும் வெளிப்படுதல், மீண்டும் மறைதல் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் கிடையாது. அதை பகவான் வந்து லாஸ்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது போகலாம். ஒரு சின்ன பாயிண்ட் சார் இங்க. சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்போ இந்த தியரி பிரகாரம் இது பகவானோட தியரி இல்லை, புரியுறது. இது இருந்தாலும் பகவான் நமக்கு அது ப்ரெசென்ட் பண்றாரு. இந்த தியரியில பார்த்தாக்கா the universe we live in may itself dissolve அப்படின்னு அந்த தியரி சொல்றது. அதே தியரி சொல்றது the principle of becoming is eternal அப்படிங்கிறது. ஒரு கால் யூனிவர்ஸே இல்லாத போனால் பிகமிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்ல, மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு. அது இல்லாம தானே போகும். அதுதான் வீக்னஸ், இந்த தியரியோட வீக்னஸ். நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட பிடிச்சிருக்கிறீங்க. எப்படி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாம எப்படி அது வெளியே வரும்? புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்டது நீங்க கரெக்டா நீங்க அதை பிடிச்சிருக்கிறீங்க. எதுவுமே ஒரு எனர்ஜி அப்படி இருந்ததுன்னா, எனர்ஜி வந்து அந்தரத்துல இருக்க முடியாது, அதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா? எனர்ஜி அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் வேணும். எனர்ஜி மாத்திரம் வந்து சஸ்பெண்ட் ஆகி இருக்க முடியாது. பிகமிங் எங்க போகிறது? ஏதோ ஒரு இடத்துல இருந்தானே வெளியே வரணும். அதை பத்தி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா இது அதற்கான விடை வந்து அந்த ஃபர்ஸ்ட் தியரியில கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தியரியில நீங்க கேட்ட கேள்விக்கான விடை இருக்கு. ஆனா இது எல்லாமே உண்மை. அதுதான் பகவானுடைய லாஸ்ட் இதுல எல்லாத்தையும் பகவான் வந்து சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குறார். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. எல்லாமே வெறும் வெளிப்படுதலும் மறைதலும் வந்து எங்க மறையுது அது இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இதுல கிடைக்கல. அதுதானே நீங்க மீன் பண்றீங்க? அதுதானே மீன். ஆமா, கரெக்ட். அதான் நீங்க கேட்ட கேள்வி தான் இந்த தியரியினுடைய வீக்னஸ், அதனுடைய டிஃபிஷியன்சி அதுதான். இட் டசன்ட் கிவ் an answer from எங்கிருந்து எங்க எல்லாமே வருது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இதுல ஆன்சர் கிடைக்கல நம்மளுக்கு. இல்ல, எல்லாமே ஒரு அந்தரத்துல இருக்கு இல்லையா? மூலமே இல்லாம வெறும் ஆக்டிவிட்டி மாத்திரம் நடக்குது. எங்க மூலம் எங்க இருக்கு, பேஸ் எங்க இருக்குங்கிறதுக்கு இதுல விடை கிடைக்கல நம்மளுக்கு. இப்ப பியூர்லி ஒரு மெட்டீரியலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு பியூர் மெட்டீரியலிஸ்ட், அவருக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது அப்படிங்கிறவர்கிட்ட எங்க இருந்து எல்லாமே வருது அப்படிங்கிறதுக்கு அவங்களால சயின்ஸ்னால வந்து எங்கிருந்து எல்லாமே வருகின்றது அப்படிங்கிறதுக்கு ஈவன் நவ் they are not able to give up satisfactory answer. சயின்டிபிக்கா முடியல அவங்களால. எல்லாத்துக்கும் மேல உள்ள ஆதாரமா எல்லாத்துக்கும் நம்ம மூலமாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்டிமேட்டா எங்கிருந்து வந்தது? ஏதோ ஒன்று தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணமாக ஒண்ணு இருந்தா தானே இன்னொன்னு வரணும், அதுல இருந்து தானே வர முடியும். அது எது அப்படிங்கிறதுக்கான விடை வந்து சயின்டிபிக்கா சொல்ல முடியல. ஸ்பிரிச்சுவலா அதுக்கு மீனிங் இருக்கு, சொல்ல முடியும்.
சயின்டிஃபிக்கா நம்மளுக்கு இந்த ரெண்டாவது தியரி பார்க்கும்பொழுது அதுக்கு விடை கிடைக்கல நமக்கு. Okay. அவங்க ப்ராசஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்களே ஒழிய எங்க இருந்து எப்படி வருது அப்படிங்கறது அவங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியல. அவங்க அது நம்ம முன்னாடியே ஆரம்ப சாப்டர்ஸ்லயே பார்த்திருக்கோம் சார். லைஃப் டிவைன்ல ஹவு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு அவங்க கிட்ட, ஒய்ங்கிறதுக்கு இல்ல. கிடையாது. ஆமா, பிகினிங்லயே நம்ம கரெக்ட் பார்த்தோம். கரெக்ட். அதுதான் அதோட வீக்னஸ் பகவான் சொல்றாரு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரெலவெண்டான கொஸ்டின் இந்த பேராகிராஃபுக்கு. ஓகே, மேல போலாமா நம்ம? எஸ் எஸ் சார். It is indeed possible to suppose a persistence of man, the individual, as a psychic entity in time, a continuous terrestrial or cosmic ensouling or reincarnation without any afterlife or other life elsewhere. In that case, one may either suppose an ideal of constantly increasing perfection or approach to perfection or a growth towards an enduring felicity somewhere in the universe as the aim of this endless becoming. But in an extreme terrestrial view, this is with difficulty tenable. Certain speculations of human thought have tended in this direction, but they have not taken a substantial body. A perpetual persistence in the becoming is usually associated with the acceptance of a greater supra-terrestrial existence. Thank you. Yes. If we accept the fact that the principle of becoming is eternal, then it is possible to assume the persistence of man, the individual, as a psychic entity in time. The soul continuously taking a bodily life on the earth is possible without any afterlife or other life beyond the physical domain. Here, the aim of this endless becoming may be the ideal of constantly increasing perfection, or it may be the ideal of long-lasting bliss somewhere in the universe. But this is not easily possible in an extreme terrestrial view. A perpetual persistence in the becoming is usually associated with the acceptance of a greater supra-terrestrial existence. Padikwa? Yes. Then there is the cosmic terrestrial. Of the philosophies that propound it, look upon the earth life as a perpetual becoming. We do not know from where all that issues. Earth is there, life is there, it goes on. Life ends in death, death is followed by life, and what is the meaning? They say there is no meaning. Some philosophers say that the moment a physical body is born, God breathes a soul into it, and that soul, at the time of death, goes to a higher world of paradise if it chooses a particular savior, a particular dogma, that is Christianity. Some say the only aim is increasing perfection. We have got to live here, and as long as we live, we should improve things, we should perfect things individually. Individuals should contribute to the collective perfection. Individuals may die, but humanity lives. The whole purpose and the aim of life on earth is to have a progressive humanity. Maybe humanity will be wiped out one day when the earth also will be withdrawn, we do not know. But as long as we live, attainable perfection is our aim. Thus, each philosophy has its own description of the aim of life in this terrestrial universe. Sri M.P. Pandit, page 313.
என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து சாஸ்வதமான ஒன்றாக இருக்கின்றது என்றால், எல்லோருமே எதை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றால், ஒரு இயக்கம், ஒரு வெளிப்பாடு என்பது சாஸ்வதமான ஒன்றாக இங்கு இருக்கும். தனி மனிதன் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் மனித குலம் இருக்கும். மனித குலம் இருக்கக்கூடிய அந்த உலகம் மறைந்தாலும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருக்கும். பிரபஞ்சம் மீண்டும் மறைந்தாலும் திருப்பியும் பிரபஞ்சம் வரும், திருப்பியும் எல்லாமே வந்து வரும். ஆகையினால் இந்த வெளிப்படுதல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், சாஸ்வதமான ஒன்று என்று என்பதை இரண்டாவது கோட்பாட்டில் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒரு தொடர்ச்சியான இருப்பு, பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் மேன், அதை வந்து எவ்வாறு பார்க்கலாம் என்றால், ஒரு ஆண்மனை சார்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கலாம். இதே கண்ணோட்டத்திலேயே பார்க்கும் பொழுது எது வந்து சாத்தியம், அந்த சாத்தியத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எது சாத்தியம் என்றால், ஒரு தனி மனிதனை வந்து ஒரு சைக்கிக் என்டிட்டி இன் டைம், காலத்துக்கு உட்பட்டிருக்கும் ஒரு ஆன்ம பொருள், அவ்வாறு நாம் பார்க்கலாம். இந்த ஆன்மன் என்ன செய்கின்றது? தொடர்ச்சியாக இந்த வாழ்வினில் வெவ்வேறு உடல்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுல வந்து மறுபிறவி ஒரே ஆன்மன், இந்த கருத்து வந்து இந்த கோட்பாடை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பொதுவான பகவானுடைய கருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கருத்தின்படி என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனும் ஒரு ஆண்மனினுடைய தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாடாக இங்க காணப்படுகின்றது. அவ்வளவுதான். அதோட அது முக்கியத்துவம் முடிந்து போய்விடுகின்றது. அதற்கு வந்து மறுபிறவி இருக்கும். இந்த மனிதன் உடலை விட்ட பிறகு அவனுக்கு மற்ற உலகங்களில் அவனுடைய பயணம் தொடரும் அப்படிங்கறத இந்த கருத்து இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த ஆன்மன் வெவ்வேறு உடல்களை தாண்டி இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக தோன்றும் என்ற ஒரு கருத்து சாத்தியமாகின்றது இங்கு. இதுல வேறொரு எண்ணமும் இங்கு இதோட ஒட்டி வரக்கூடிய வேறொரு கருத்தும் இங்கு காணப்படுகின்றது. என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒரு பரிபூரணம், தனி மனிதன் எவ்வாறு பூரணத்தை எட்டுவது, அவனுடைய தொடர்ச்சியான இருப்பின் மூலம் ஒரு தனி மனிதன் எது தனி மனிதனுக்கு எது சாத்தியமாகின்றது? அவன் ஒரு பூரணமான நிலையை எட்டுவது என்பது சாத்தியமாகின்றது. அவனுடைய தொடர்ச்சியான இருப்பின் மூலம், தொடர்ச்சியான வெளிப்பாட்டின் மூலம் சாத்தியமாகின்றது. ஒரு இந்த பிரபஞ்சத்தில் நீடித்திருக்கும் ஒரு ஆனந்தத்தை எட்டுவதும் சாத்தியமாகின்றது. தனி மனிதனுடைய இருப்பு வந்து வெறும் தோன்றி மறைவதாக இல்லாமல், அவனுடைய தொடர்ச்சியாக இருப்பின் மூலம் அவன் ஒரு பரிபூரணமான நிலையை எட்டுவது மாத்திரமல்லாமல் ஒரு நீடித்த ஆனந்தத்தை அவன் அடைவதற்கும் சாத்தியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்து வெறும் மனிதன் புவி சார்ந்த வாழ்வில் மாத்திரம் இருக்கின்றான் என்கின்ற ஒரு இறுகிய கோட்பாட்டில் இது வந்து அந்த அளவிற்கு வந்து சாத்தியப்படாமல் இருக்கின்றது. இதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் இந்த கோட்பாட்டினுடைய ஒரு இறுகிய ஒரு அமைப்பிற்குள் இதெல்லாம் வந்து அவ்வளவு எளிதாக சாத்தியமாக இல்லை, சாத்தியப்படாதது போல தோன்றுகின்றது. ஏன்னா இந்த கோட்பாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்க, எல்லாமே இதுல எதுனா எல்லாமே மெக்கானிக்கலா இருக்க ஒழிய இங்க வந்து ஆன்மன் இது மாதிரி விஷயங்களுக்கு இங்க வந்து ஸ்கோப்பே இல்லாத மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது சாத்தியம். ஆனால் இந்த பகவான் என்ன சொல்றார்?
இந்த தொடர்ச்சியான இருப்பின் மூலம் ஒரு உயர்நிலையை எட்டுவது என்பது புவி வாழ்வில் சாத்தியம் இல்லை. அது அந்த அந்த தன்மை அந்த அம்சம் எதற்கு உரியது என்றால், புவி வாழ்விற்கு அப்பாற்பட்ட நிலையுடன் தான் அது தொடர்பு கொண்டது அப்படிங்கிறார் பகவான். அதாவது புவி வாழ்வு இருக்கின்றது, நம்ம புவி சார்ந்த வாழ்வில் இருக்கின்றோம், எர்த்லி லைஃப்ல இருக்கிறோம். எர்த்லி லைஃப்ல இருந்து கொண்டே நம்ம அது மாத்திரம்தான் உண்மை என்று நினைக்கின்ற வரைக்கும் நம்மால அந்த உயர் உலகங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களையோ முன்னேற்றத்தையோ அடைய முடியாது. இந்த கோட்பாட்டில் இந்த புவிசார் வாழ்வை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாம் தொடர்ச்சியான இருப்பின் மூலம் ஒரு உயர் உணர்வு நிலையை எட்டுவது என்பது எவ்வாறு சாத்தியப்படுகின்றது என்றால், நாம் இந்த பிசிக்கல் பிளேன் அதுல மாத்திரம் இல்லாம நம்ம உயர் தளங்களுடன் நம்மளுடைய உணர்வு நிலையை தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இதெல்லாம் சாத்தியமாகின்றது. அதனால பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? A perpetual persistence in the becoming is usually associated with the acceptance of a greater supra-terrestrial existence என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் இருக்கின்றான். மனிதன் பிறக்கின்றான், இறக்கின்றான். சோ அவனுடைய வாழ்வு இந்த புவியுடன் அந்த உடலினுடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது. ஆனா இங்க என்ன கூறுகின்றார்கள்? மனிதனுடைய இருப்பு என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு. தனி மனிதன் என்பவன் தோன்றி மறையக்கூடிய விஷயமாக இருந்தாலும், எது இங்க மேலோங்கி, எந்த அம்சம் மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் அந்த தொடர்ச்சியாக இருத்தல் என்பது இங்க வலியுறுத்தப்படுகின்றது. தொடர்ச்சியாக இருத்தல் என்பது எப்பொழுது சாத்தியமாகின்றது என்றால், நம்மளுடைய வாழ்வு என்பது இந்த புவி சார் வாழ்வினுடன் முடிந்து விடுவது இல்லை. ஒரு மனிதன் இந்த உடலை துறக்கின்றான், அதே சமயம் அவனுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது? அது அழிவது இல்லை. அவனுடைய சைக்கிக் பீயிங் அழிவது இல்லை. அது உயர்தளங்களில் இருக்கின்றது. மீண்டும் அது புவியினுடைய தளத்திற்கு வருகின்றது, ஒரு பயணத்தை தொடர்கின்றது. அது முடிந்த பிறகு மீண்டும் அது வேறொரு உலகத்திற்கு செல்கின்றது, மீண்டும் வருகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ச்சியான இருப்பு என்பது வெறும் புவிசார் வாழ்வில் இருந்து கொண்டே புவிசார் வாழ்வு ஒன்றுதான் உண்மை என்று நாம் கூறினால் அது சாத்தியமில்லை. ஆகையினால் எது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புவிசார் வாழ்வை விட ஒரு உயர்வான ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு தொடர்ச்சியான மனிதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது சாத்தியம் அப்படிங்கிறத கருத்தை கூறுகின்றார். A perpetual persistence in the becoming is usually associated with the acceptance of a greater supra-terrestrial existence என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல பகவான் நிறைய இதுல வெவ்வேறு கோட்பாடுகள்ல என்னென்ன கூறுகின்றன என்பதையெல்லாம் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இதுல மேம்போக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கும் ரொம்ப காரணம் பார்க்க தேவையில்லை. வாழ்வு இருக்கின்றது, இந்த புவி இருக்கின்றோம், மரணிக்கின்றோம். நம்ம இருப்பிற்கான ஒரு காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். இன்னொரு சாரார் சில மதங்களில் என்ன கூறுகின்றார்கள்? மனிதன் பிறக்கின்றான், பிறந்தவுடனே அவனுள் அந்த ஆன்மா என்கின்றது அவனுள் ஒரு அம்சமாக உருவெடுக்கின்றது. மரணத்திற்கு பின்பாக ஒரு உயர் உலகத்தை அது எட்டுகின்றது என்று சில மதம் சார்ந்த கோட்பாடுகள் கூறுகின்றன.
ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்டியானிட்டியில் அவ்வாறு கூறுகின்றன. சில கோட்பாடுகள் என்ன கூறுகின்றன என்றால், மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்னன்னா, மேலும் மேலும் மனிதன் பூரணத்துவத்தை எட்டுவது, இன்க்ரீசிங் பெர்ஃபெக்ஷன். ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய வாழ்நாளில் இருக்கும் வரை மேலும் மேலும் பூரணத்துவத்தை எட்ட வேண்டும். தனி மனிதன் தன்னுடைய பூரணத்துவத்தை எட்டுவது மாத்திரமல்லாமல் அவன் சார்ந்திருக்கும் அந்த சமுதாயத்திற்கும் குழுவிற்கும் பூரணத்துவத்தை அவன் பூரணத்துவத்தை கொண்டு வர அவனும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்த மனித வாழ்வினுடைய இந்த புவியில் மனித வாழ்வினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவென்றால், மனிதகுலம் முன்னேற வேண்டும். மனிதகுலம் ஒரு காலத்தில் அழிந்து போனாலும், ஈவன் உலகமே அழிந்து போனாலும், இந்த முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் என்பது தொடரும். அட்டைனபிள் பெர்ஃபெக்ஷன் இஸ் அவர் எய்ம். அது மாதிரி வெவ்வேறு கோட்பாடுகள் இவையெல்லாம் கூறுகின்றன. ஆனால் இப்ப இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே தனி மனிதனுடைய இருப்பிற்கான காரணம் என்ன? எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், அதற்கும் இந்த புவியில் உள்ள இந்த எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸுக்கும் என்ன லிங்க்? அதை சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்பாடை பார்த்தோம், ரெண்டாவது ஒரு கோட்பாட்டை பார்க்குறோம். இது ரெண்டுக்கும் என்ன லிங்க்? இல்லையா? ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும்ல. லிங்க் இருந்தாதான் ரெண்டாவது கோட்பாடு சாத்தியம். அதர்வைஸ் ரெண்டாவது கோட்பாடு சாத்தியம் இல்லை. அதே போல அடுத்து பார்க்க போற கோட்பாடு புவிக்கு மேல உள்ள இடைப்பட்ட உலகங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலை, புவியில் நாம் இருக்கக்கூடிய நிலை, புவிக்கு மேல இருக்கக்கூடிய நிலை, எல்லாமே ஒரே ஸ்கீம்ல ஒரே லிங்கோட இருக்கிறது. இந்த லிங்கை விட்டுட்டு தனித்தனியாக நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏதோ ஒரு டிஃபெக்டை பார்க்கிறோம். ஆனா அந்த 4th கோட்பாடுல பகவான் அந்த இணைப்பை தருகின்றார். 19 முடிகின்றது. நம்ம அடுத்த செஷன்ல பேராகிராஃப் 20 பார்க்கலாம். வேறு ஏதாவது